மோடியை வந்து புகழ்ந்து ட்ரம்ப் சொல்கிறாரு. ட்ரம்ப் பெரிய ஆள் இல்லையா? அப்போ நாமும் மோடியை புகழ்ந்து சொல்லலாம்னு ஆசைப்பட்டால் அதுக்கு ஆதாரங்கள் கிடைக்கல நமக்கு. பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களுக்கு போதுமான தேவையை கொடுக்காமல் இருப்பது தான் இந்த நிதி ஆய்வு கூட்டம் என்ற விமர்சனமும் இருக்குது. ஆனாலும் அங்கே போய் சண்டை போட்டு வாங்கணும் என்ற தேவையும் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் 21லிருந்து 25 வரை ஆளும் பொழுது முதல் 4 ஆண்டுகளும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் போகலை, போய் பயனில்லை அப்படின்னு சொல்லிட்டார். பாரதிய ஜனதா கட்சி ஆளாமல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் தவேக ஆளும் தமிழ்நாடு என்ற மாநிலம். இன்னமும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியால் மறைமுகமாக விஜய் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்து தோற்று போய் கடைசியாக விஜய் கையில் பதவியேற்பு கொடுத்தது என்பதாகத்தான் அரசியல் விவரம் தெரிந்தவர்களுடைய விவரிப்பெல்லாம் இருக்கு, நாட்டுக்கே தெரியும். அது வந்து பாரதி ராஜாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய திரையுலகில் ஒரு பெரிய கிராமத்து சூழலை அப்படியே கொண்டு வந்து அனைத்து மக்கள் மத்தியிலும் நகரத்து மக்கள் மத்தியிலும் முன்வைத்த ஒரு மகத்தான படைப்பாற்றல் என்பதாகத்தான் அதை சொல்லணும். இல்லை, யார் மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தாலும் ஒன்றிய அரசுடன் வந்து இணக்கமாக போனால் மட்டும்தான் என்னை இந்திய துணைக்கண்டத்தில் இயங்க முடியும். அம்பானி அதானியும் சூழலுக்கு தகுந்தாற்போல எதையும் கவிழ்த்தி போட்டு எதையும் செய்யலாம் என்ற ஒரு குரோனிக்கல் கேபிட்டலிசம் என்று சொல்லக்கூடியவர்கள். அப்போது நாங்கள் மும்மொழி திட்டத்தை திணிப்போம், அப்போது உங்களுக்கு அதற்காக பணம் கொடுப்போம், இல்லைன்னா என்ன அவர் வந்து பிரதான் வந்து கொடுக்க மாட்டார். கல்வி அமைச்சர் தேவேந்திர பிரதான் என்ற கல்வி அமைச்சர் நீட்டு தேர்வுக்கான எல்லாமே கசிந்ததற்கு காரணமே அவர்தான். இந்தியா முழுக்க உள்ள எல்லா மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் கூடி தங்களுக்கு என்னென்ன தேவைக்காக எவ்வளவு நிதி வேண்டும் என்பதை கேட்பதும், அதற்கு எப்படி கொடுக்க முடியாது, என்ன மாதிரி செய்யலாம் என்பதை விவாதிப்பதற்கான ஒரு கலந்தாலோசனை போன்ற ஒரு அணுகுமுறை. இன்னமும் சொல்லப்போனால் பிளானிங் கமிஷன் என்பதாக இருந்ததிலிருந்து அதை நிதி ஆயோக் என்பதாக கொண்டு வந்தாங்க மோடி வந்த பிறகு. அப்போவுமே அந்த திட்டக்குழுவுக்கான தன்மைகளை குறைக்க செய்கிறீங்களா என்ற கேள்வியெல்லாம் வந்துச்சு. ஆனால் அதற்கு கீழே பல்வேறு விதமான வர்த்தகர்களுக்கு தனி, தொண்டு நிறுவனங்களுக்கு தனி, சுற்றுச்சூழலுக்கு தனி என்பது பல்வேறு குழுக்கள் இருக்கு. அதில் எல்லோருடனும் கருத்து கேட்டு முடிவெடுப்பது என்பதற்கான முயற்சி தான் அந்த நிதி ஆயோக். ஆனால் அது அப்படித்தான் சரியாக போகுதா? ஒன்றிய அரசினுடைய முடிவுகள் என்பதிலிருந்து பாஜக ஆளும் மாநிலங்கள், பாஜக ஆளாத மற்ற கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் என்ற பாரபட்சம் இருக்கிறதா என்பது வந்து இந்திய துணைக்கண்டமெங்கும் விவாதத்தில் இருக்கிற ஒரு அரசியல் விவாதம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவங்க அப்படி ஒன்றும் ஒரு பெருந்தன்மையுடன் மனம் விடுதலை அடைந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களுக்கும் ஒரு சமமாக மதித்து அவங்களுடைய தேவைக்கு தகுந்தப்பில் கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கள்னு சொல்வதற்கு நமக்கு ஆதாரங்கள் இல்லை. நம்மளும் ஆசைப்படுவோம். நல்லா அவர் மோடியை வந்து புகழ்ந்து ட்ரம்ப் சொல்கிறாரு. ட்ரம்ப் பெரிய ஆள் இல்லையா? அப்போ நாமும் மோடியை புகழ்ந்து சொல்லலாம்னு ஆசைப்பட்டால் அதுக்கு ஆதாரங்கள் கிடைக்கல நமக்கு. அதனால் இது வந்து வழக்கமாக மாநிலங்களை வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களுக்கு போதுமான தேவையை கொடுக்காமல் இருப்பது தான் இந்த நிதி ஆய்வு கூட்டம் என்ற விமர்சனமும் இருக்குது. ஆனாலும் அங்கே போய் சண்டை போட்டு வாங்கணும் என்ற தேவையும் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் 21லிருந்து 25 வரை ஆளும் பொழுது முதல் 4 ஆண்டுகளும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் போகலை, போய் பயனில்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ போய் பயனில்லைன்னா இந்திய துணைக்கண்டத்தில் வாழறோம், ஒன்றிய அரசு கீழே ஒரு மாநிலமாக தான் வாழறோம். அப்போ அது எப்படி அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கு. கடைசியான கூட்டத்தில் மட்டும் போனால் நேரடியாகவே இந்தியாவுடைய தலைமை அமைச்சரை சந்திக்கலாங்க, நிதியமைச்சர் எல்லாரையுமே. அப்போ தலைமை அமைச்சரை சந்திக்கும் பொழுது அவர்கிட்ட தனியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். தனியாக பார்த்து 45 நிமிடம் பேசினார் முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து. அப்போ அப்படி பேசும் பொழுது நான் என்ன கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து இவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு என்பதை பற்றி நான் பேசினேன் அப்படிங்கிறார்.
அதை வந்து நான் வந்து ஒரு மனுவாக கொடுத்தேன். அப்போ அந்த மனுவிலையும் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்காரு, வெளியேயும் ஊடகத்தில் சொல்லியிருக்காரு. 45 நிமிடம் அதுக்கு எதுக்கு, அப்போ வேறு ஏதோ பேசியிருக்காங்க என்று வெளியே சிலாகித்தவர்களும் உண்டு. ஸோ அரசியல் ஆகிவிட்டது அவர் போனது, சந்திப்பது. ஏன்னா 4 ஆண்டுகள் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போனவர். அதனால் இந்த முறை வந்து இவர் வந்து தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சர் விஜய் வந்து போகிறாரு, அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. நாளை கலந்து கொள்ளும் பொழுது, அந்த 11ஆம் தேதி கலந்து கொள்ளும் பொழுது அதில் வந்து இவர் என்ன எடுத்து வைக்க போகிறார் என்ற விஷயம், அதே போல் இவர் வந்து கேட்டு அவர்கள்ட்ட என்ன வாங்க போகிறாரு என்ன மாதிரிங்கிறதெல்லாம் வந்து நாம் பார்க்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆளாமல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் தவேக ஆளும் தமிழ்நாடு என்ற மாநிலம். இன்னமும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியால் மறைமுகமாக விஜய் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்து 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 தோற்று போய் கடைசியாக விஜய் கையில் பதவியேற்பு கொடுத்தது என்பதாகத்தான் அரசியல் விவரம் தெரிந்தவர்களுடைய விவரிப்பெல்லாம் இருக்கு, நாட்டுக்கே தெரியும். நான் அதற்காகத்தான் அவர் போயிருக்கிறாரு. ஆனால் அதை விட முக்கியம் என்னென்னா, இன்றைக்கி வந்து பாரதி ராஜாவினுடைய மறைவு என்பது திரைத்துறையினரிலிருந்து தான் வந்திருக்கார் நம்ம முதல்வரும். இவர் முதல்ல தன் வீட்டுக்கு பக்கத்திலேங்கிறதுனால காலையிலேயே போய் பார்த்துடுறாரு. அரசு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை அறிவிச்சிட்டாரு. அது 11ஆம் தேதி அதற்கான நிகழ்வு நடக்கும். அப்புறம் முன்னாள் முதல்வரும் போயிருக்கிறாரு, முன்னாள் துணை முதல்வரும் போயிருக்கிறாரு. எல்லா நடிகர்களும் வந்திருக்காங்க, திரையுலகத்தினரும். அவருடைய படைப்புகள் என்பது வந்து பாரதி ராஜாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய திரையுலகில் ஒரு பெரிய கிராமத்து சூழலை அப்படியே கொண்டு வந்து அனைத்து மக்கள் மத்தியிலும், நகரத்து மக்கள் மத்தியிலும் முன்வைத்த ஒரு மகத்தான படைப்பாற்றல் என்பதாகத்தான் அதை சொல்லணும். இப்படி சூழலில் தான் வந்து விஜய் அதை காலையிலேயே அந்த கடமையை முடிச்சுட்டு டெல்லி போயிருக்கிறாரு. போகிற இடங்களில் அவர் வந்து குடியரசுத் தலைவரை சந்திப்பார், துணை குடியரசுத் தலைவரை சந்திப்பார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் என்பது மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என்பதாக இருக்கலாம், புதிதாக முதலமைச்சராக வந்ததுனால என்ற பார்வையில் இருந்திருக்கலாம். துணை குடியரசுத் தலைவர் என்பவர் தமிழ்நாட்டுக்காரர், கோயம்புத்தூர்காரர், இங்கே உள்ள அரசியல்வாதி. அதனால் அவரை சந்திக்கும் பொழுது தமிழிலேயே அவர்களுக்குள் ஒரு உரையாடல், பரிமாற்றம் இருக்கத்தான் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நடக்கும். அதனால் நடந்த நிகழ்வுகளை ஒட்டிய அல்லது விவாதங்கள் என்பது. ஓகே சார், அதே மாதிரி இப்போ மிக முக்கியமாக பார்த்தோம்னா, நேற்று பார்த்தோம்னா செங்கோட்டையன் அவர்கள் நமக்கு வர வேண்டிய நிதி ஒரு 1000 கோடி வந்துருச்சு, கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ இது மூலமாக இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் முதல்வராக வந்திருக்காரு, மத்திய அரசோட இணக்கமாக போவாரா? ஏன்னா நமக்கு வர வேண்டிய நிதி வந்து ரொம்ப காலமாக வராமே இருந்துருச்சு, பல்வேறு நிதிகள் வரலை. ஸோ நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசு கூட எப்படி இருப்பார்? இணக்கமாக இருப்பாரா இல்லை கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருப்பாரா? இல்லை, யார் மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தாலும் ஒன்றிய அரசுடன் வந்து இணக்கமாக போனால் மட்டும்தான் என்ன இந்திய துணைக்கண்டத்தில் இயங்க முடியும். ஏன்னா இந்தியா வந்து இவர்கள் எல்லாம் அரசியல் சட்டத்தை எழுதலைனாலும் இது ஒரு ஃபெடரல் சிஸ்டம், இது ஒரு கூட்டமைப்பு ஆட்சி முறை. இங்கு வந்து எப்படி மாநிலங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காமல் இருக்கலாம்லாம் கேட்காங்க. என்னை பொறுத்தவரை இது கூட்டமைப்பு ஆட்சி முறை அல்ல, பொய் சொல்லப்படுது எல்லா அரசியல்வாதிகளாலும். இது வந்து ஒற்றையாட்சி ஆட்சி முறை. அப்போது இந்த ஒற்றையாட்சி ஆட்சி முறையில் வந்து ஒன்றிய அரசு என்று சொல்லக்கூடியவர்கள் மத்திய அரசாகவும் ஆதிக்க அரசாகவும் தாங்கள் நினைத்தபடி செய்வது என்பதாகவும், மாநிலங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காமல் இருப்பதும், அவருடைய கொள்கைகளை காதில் வாங்காமல் இருப்பதும் என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. இது வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்ததுன்னு சொன்ன காலத்தில் இருந்து என்பதும் நாளுக்கு நாள் அது கார்ப்பரேட்டுகள், குறிப்பிட்ட 1, 2, 3 கார்ப்பரேட்டுகளுடைய ஆட்சி, அவர்களுடைய கையில் தான் இந்த ஆட்சி முறையே இருக்குது என்று ஒற்றையாட்சிக்கு அவர்கள் வந்து அலங்காரம் கொடுக்கும் அளவுக்கு அந்த கார்ப்பரேட்டுகள் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு அம்பானியோ ஒரு அதானியோ இப்படியாகத்தான் வந்து டாட்டாவோ இப்படியாகத்தான் போயிட்டுருக்கு. இல்லை டாட்டா வேணா பின்னால் போவார், அம்பானி அதானியும் சூழலுக்கு தகுந்தாற்போல் எதையும் கவிழ்த்தி போட்டு எதையும் செய்யலாம் என்ற ஒரு குரோனிக்கல் கேபிட்டலிசம் என்று சொல்லக்கூடியவர்கள். அதனால் அப்படித்தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் என் புரிதல். சரி, இது மதிப்பீடுகளில் உள்ள வேறுபாடு. ஆனாலும் கூட இணக்கமாக செல்வது என்பது எல்லோருமே செய்து தான் ஆகணும். அதே போலத்தான் இவரும் விஜய் ஆட்சியும் அரசாங்கத்துடன் பரிமாற்றங்கள், உரையாடல்கள் என்பதாகத்தான் ஒன்றிய அரசுடன் வச்சுக்கிடுவார். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் கூட
தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது நிறைய இருக்குது. செங்கோட்டையன் சொன்னது ஒரு குறிப்பிட்ட பேரிடர் கால என்ன நிதியைத்தான் சொன்னார், புரியுதுங்களா? ஆனால் பல நிதிகள் கொடுக்க வேண்டியிருக்குது. பிஎம் ஸ்ரீயில் கையெழுத்து போடுங்க, அப்போது நாங்கள் மும்மொழி திட்டத்தை திணிப்போம், அப்போது உங்களுக்கு அதற்காக பணம் கொடுப்போம், இல்லைன்னா என்ன அவர் பிரதான் கொடுக்க மாட்டார் கல்வி அமைச்சர் என்று அவர் அப்பப்போ மிரட்டியது சென்ற ஆட்சி காலத்தில் என்ன நாகரீகமாக இல்லை. அதே ஆட்சி தான் ஒன்றியத்தில் தொடருதுங்கும் பொழுது அவருக்கு எதிராக இந்த நீட் விவகாரத்தில் பெரிய அளவுக்கு என்ன இன்றைக்கி காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை இளைஞர்களை திரட்டி எதிர்த்து போராடுவது என்பதும், இந்தியா கூட்டணி என்று பாஜகவுக்கு எதிரான கூட்டணி திமுக புறக்கணிச்சிச்ச அந்த கூட்டம் 8ஆம் தேதி நடந்த கூட்டம், அந்த கூட்டணியும் கூட நாங்கள் இந்த தர்மேந்திர பிரதான் என்ற கல்வி அமைச்சர் நீட்டு தேர்வுக்கான எல்லாமே கசிந்ததற்கு காரணமே அவர்தான், அவர் ராஜினாமா பண்ணணும் என்பதையும் ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காங்க, ஒரு கோரிக்கையை. அந்த அளவுக்கு என்ன ஒரு மோதல் நடந்து கொண்டிருக்குது. அந்த இண்டி கூட்டணியில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஹைதராபாத்துக்கு வரும்பொழுது திமுக இருந்த இடத்தை மாற்றி தாவேகா போக போகிறதா என்றெல்லாம் பேச்சு இருக்குது. இத்தனைக்கும் மத்தியில்தான் என்ன இந்த டெல்லி பயணம் என்பது நடக்குது.